ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம கிளாஸ் 2ல என்ன டிசைன் பார்க்க போறோம் அப்படின்னா ஹம்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? ஹம்ஸ்னா என்னன்னா இந்த மாதிரி கர்வா வரும். இதுதான் ஹம்ஸ். ஓகேவா? இதுதான் ஹம்ஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒரு லைன் டிரா பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் இல்லாம மெஹந்தியே கிடையாது. இந்த ஹம்ஸ் இல்லாம எந்த டிசைனுமே இருக்காது. நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லா மெஹந்தி டிசைன்லயும் இந்த ஹம்ஸ் கண்டிப்பா இருக்கும். இந்த லைன்ஸ் அண்ட் ஹம்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? ஸோ இது இந்த மாதிரி இது ஈவனா தான் போடணும் லைன்ஸ். லைன்ஸ் ஹம்ஸ் ஈவனா இதே மாதிரி போடணும். ஒண்ணு பெருசு சிறுசுமா இப்ப இதை நீளமா போட்டு இதை குட்டியா குண்டா போட்டு இந்த மாதிரி எல்லாம் போடக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுதான் கரெக்ட் மெத்தட். லைன் டிரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரலன்னா லேசா இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லைன்ல தான் போடணும். சரிதா? இந்த மாதிரி தான் போடணும். அதே மாதிரி கீழே இதே மாதிரிதான் டிக் லைன்ஸ்லயும் போட்டுட்டு போடணும். டிக் லைன் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்ல, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிட்டு கீழே ஒரு லைன் மேல ஒரு லைன். இப்ப ஹம்ஸ் போடணும். இதுலயே சிங்கிள் லேயர் டபுள் லேயர் ஹம்ஸ் இருக்குது. அடுத்து டபுள் லேயர் தான். இந்த மாதிரி லைன் டபுள் லைன் டிரா பண்ணிட்டு ஓகே டபுள் லேயர்னா இது மேலேயே நம்ம எத்தனை ஹம்ஸ் 2 லேயர் 3 லேயர் வரைக்கும் நம்ம ஹம்ஸ் போடலாம். அதுக்கு மேல போட்டோம்னா நல்லா இருக்காது. மினிமம் 2 or 3 லேயர்ஸ் ஹம்ஸ் போடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிரா பண்ணி வச்சுட்டு நீங்க போடுங்க. அப்பதான் உங்களுக்கு ஈவனா வரும். லைட்டா நம்ம மைல்டா ஒரு லைன் போட்டு ஹிடன் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க போடுங்க. அதேதான் கீழே கீழே இதே மாதிரி டபுள் லேயர் போடணும். நெக்ஸ்ட் என்னன்னா ஸ்பைரல். ஸ்பைரல் எப்படி போடணும்னா ஒன்னோட ஒண்ணு டச் ஆகாம கொண்டு ஒரு டாட். ஓகேவா? இது ஒரு லேயர் மேல ஒரு லேயர் டச் ஆகாம ஒரு டாட். இதுமே லைன் எப்படி வரணும், தூக்கி தான் கொண்டு வரணும். இதுல போட்டு நம்ம இப்படி தேய்க்க கூடாது. அழகா லிஃப்ட் பண்ணீங்கன்னா இதே தூக்கி போட்டீங்கன்னா அது இந்த ஷேப்ல கரெக்டா நமக்கு வரணும். ஓகேவா? இந்த மாதிரி
இப்படிதான் வந்து ஸ்பைரல் வந்து போடணும். அதுக்கு முன்னாடி இந்த டாட் இருக்குல்ல, இந்த டாட் எப்படி வைக்கணும்னா இப்படியே பிரஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பஃபியா வரணும். சும்மா இதுவுமே இந்த மாதிரி வந்து ஷேட் பண்ண கூடாது. இதுதான் கரெக்ட் மெத்தட், இது ராங். நல்லா அப்படி நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா பஃபியா வரணும். எந்த அளவுக்கு பஃபியா பண்றோமோ ப்ரெஷர் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டாட் வரணும். பெருசா வேணும்னா பெருசா ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து சின்ன சைஸ், அப்புறம் அதை விட குட்டி சைஸ், அப்புறம் குட்டி. இந்த மாதிரி ப்ரெஷர் பொறுத்துதான் நமக்கு வந்து டிசைன்ஸ் வந்து வரும். லாங் பிரஸ் 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 பண்ணிட்டே இருக்கணும். ஸ்டாப், பிரஸ் ஸ்டாப், பிரஸ் ஸ்டாப், பிரஸ் ஸ்டாப், பிரஸ். அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் அதேதான் உள்ள வந்து நம்ம ஸ்பைரலுக்கு வந்து பண்ணிருக்கோம். லைன் அப்படியே எடுத்துட்டு வந்து ஒரு குட்டி டாட். ஓகேவா? இந்த மாதிரிதான் வந்து ஸ்பைரல் வந்து போடணும். கையில போடுறப்ப அப்படிதான் நீங்க நல்லா லிஃப்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு பிரஸ். ஓகேவா? அங்க வந்து ஒரு பிரஸ் போட்டு இப்படியே தேய்க்க கூடாது, தூக்கிதான் போடணும். இந்த மாதிரி சுத்தி ஒரு. ஓகேவா? இப்படிதான் வந்து போடணும். அடுத்து வந்து டியர் டிராப்ஸ் மாதிரி வரும்ல, ரெயின் டிராப்ஸ் மாதிரி. இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து டாட் வச்சுட்டு லைட்டா விழுகும். ப்ரெஷர் கொடுத்து ரவுண்ட் மாதிரி வரும், அப்படியே கீழே ஸ்லோவா இழுக்கணும். இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்துட்டே கீழே கொண்டு வந்து லைட்டா. உங்களுக்கு வரலன்னா ஃபர்ஸ்ட் டாட் மாதிரி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இப்படி இழுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பட் ஸ்டார்டிங் மட்டும் இந்த இது மெத்தட் யூஸ் பண்ணுங்க. அடுத்தலாம் நீங்களே ப்ரெஷர் கொண்டு வந்து இப்படி உங்களுக்கா இந்த போட தெரியும். ஓகேவா? அந்த வேவ் லைன்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, அந்த இதுலயும் இந்த மாதிரி போட்டு பாருங்க. பிரஸ் பண்ணி அப்படியே கீழே, பிரஸ் பண்ணி அப்படியே ப்ரெஷரை குறைச்சு கீழே, இங்கேயும் பிரஸ் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் ப்ரெஷரை கம்மி பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் போடணும். இந்த ஸ்பைரல் பார்த்தோம்ல, இந்த ஸ்பைரல் பிளஸ் ஹம்ஸ் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி மெஹந்தில இந்த டிசைன் இல்லாமலே இருக்காது, ஸ்பைரலும் ஹம்ஸும் சேர்ந்து வர மாதிரி. அது இப்படி 4ஆ டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிட்டு ஹம்ஸ். ஓகேவா? நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்பைரல் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு 4ஆ இந்த மாதிரி கோடு போட்டு டிவைட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஓகேவா? இதுலயே டாட் வச்சு பார்த்திருப்பீங்கல்ல, இந்த மாதிரி டாட்.
அப்படின்னா அந்த லீவ்ஸ் மாதிரி வரும். ப்ரெஸ் பண்ணிட்டு லேஸ் அப்படி இழுத்துடும். ஓகேவா? இந்த 2 டிசைனையுமே போட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் என்ன பார்த்திருக்கோம்? ஹம்ஸ் பார்த்திருக்கோம், டபுள் சிங்கிள் லேயர், அப்புறம் டபுள் லேயர் ஹம்ஸ் பார்க்கணும். டிக் லைன் போட்டு பாருங்க, அப்புறம் ஸ்பைரல் போட்டு பாருங்க. ஸ்பைரலோட ஹம்ஸ் போட்டு இந்த மாதிரி டாப், அப்புறம் டாட் வச்சு பாருங்க. ரெயின் டிராப்ஸ், அப்புறம் டாட் சைஸ் பெருசா எப்படி போடணும் என்னன்னு. ஸோ இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.